ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடுக்காக செம சூப்பரான ரொமான்ஸ் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பிரைம் டைம் ப்ரோமோவில் சின்னதாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ ரொம்பவுமே சூப்பரான ப்ரோமோவாக இருக்குது. இப்போ நம்ம ராகவ அபிகிட்ட அவரோட காதலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். அது காதலர்கள் தினத்தில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தா அவரோட ரூமில் செம சூப்பராக ரொமான்ஸாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டெக்கரேஷனோட பார்த்தோம்னா பூவெல்லாம் போட்டு பலூன்லாம் வச்சு ரொம்பவுமே அழகுபடுத்தி வச்சுருக்கிறாரு. அந்த நேரத்தில் அபிகிட்ட வந்து நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு நான் என்னோட காதலை ஏற்றுக்கிட்டு என் கூட வாழுவியா அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் வந்து அப்படியே அந்த ரிங்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் அபி பார்த்தோன்னா கண் கலங்கி அப்படியே அழுதுகிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. ப்ரொமோவில் அது மட்டும் தான் காட்டியிருக்காங்க. இது நம்ம எதிர்பார்த்த ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டு தான். அபிக்கு வந்து ரிங்கெல்லாம் போட்டு விட்றாரு. ராகவ் வந்து அபிகிட்ட அவரோட காதலை சொன்னதுக்கப்புறம் அதுக்கு அபி என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ப்ரொமோக்கு அப்புறம் ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது அப்படின்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ வில்லத்தனம் அப்படிங்கிறது நிறையவே இனிமேல் இருக்க போகுது. இதுக்கடையில் நம்ம ராகவ் அபியோடைய காதல் எப்படி இருக்க போகுதுங்கிறதா செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.